எல்லோருக்கும் காலை வணக்கம். குருவிகள்லாம் எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? மரங்கள்லேருந்து கத்துது பாருங்கள். காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல செம்மண் தர நம்ம இடம், நல்ல எல்லா விளைச்சலும் வரும். கடலை பயிர் வகைகள்லாம், மொச்சை, தட்டைப்பயிறு, காய்கறியில் சீனி, அவரைக்காய், கத்தரிக்காய், தக்காளி, கரும்பு, வாழை எல்லாமே, எல்லா காய்கறி எல்லாமே வரும் செம்மந்தரைக்கு. இங்கே கடலை காட்டுக்குள்ளேலாம் பார்த்திங்கன்னா முயல் சில நேரம் அப்படி ஜம்ப் பண்ணி ஓடும். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். காலையில் அப்படி போய் வேலைக்குள்ளே போனோன்னு வச்சுங்களேன், முயல் ஜம்ப் பண்ணி ஓடும். முயல் குட்டி போட்டிருக்கும் சில நேரம். அந்த குட்டியெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படி நைட்டில் வந்து சாயந்தரமே முயல் கண்ணி கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு முயல் பிடிக்க அது ஒரு சிஸ்டம். அவங்க கண்ணியை கட்டி போட்டுட்டு நைட் படுத்துருவாங்க அங்கேயே, அந்த வயல்வெளியிலேயே. அப்புறம் முயல் அந்த பக்கம் மாட்டிடும். அவர் முயல் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஊரோடு வருவாங்க. பக்கத்தில் சோளங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போல்லாம் அவளை காணா. அந்த பாரி வேட்டைன்னு ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, அந்த டைம் தெரியல கரெக்டாக. அந்த டைம் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக ஊரில் முக்கால்வாசி இளைஞர்கள்லாம் அப்படியே கிளம்பி சாயந்தரம் வேட்டைக்கு வருவாங்க. ஓடி போய் விரட்டியே நாய் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாய் வச்சுருப்பாங்க. அந்த நாய் போய் விரட்டி முயலை பிடிச்சிருந்து தெரியுமா? பார்த்திங்கன்னா அவங்க முயல் அவ்வளோ அந்த முயலை வேட்டையாடிட்டு முயல் கறி சாப்பிட்றத ஒரு இதாகவே வச்சுருப்பாங்க. ரெகுலராகவே நான் சின்ன வயசுக்குமே பார்த்துருக்கேன். வேட்டைக்கு வருவாங்க அப்படி. அப்புறம் இப்போ அது மறைஞ்சிருச்சு. அப்படி வேட்டையாடி ஃபுல்லாக முயல் அப்படியே கையில் தொங்க விட்டுட்டு போவாங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். காலங்கள்லாம் மாறிடுச்சு. வயல்வெளி இருந்த இடங்கள்லாம் எப்படி ஆச்சு பாருங்கள். இப்போ ரைஸ் மில் ஆகிக்கிட்டு இருக்கு. சத்தம் கேட்குது பாருங்கள். இங்கே இறைச்சல். கிராமத்தில் தான் சத்தம் இல்லாமல் இருக்கலான்னு பார்த்தா கிராமத்துலேயும் ரைஸ் மில் வந்துருச்சு. தோட்டத்தில் அமைதியாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அலோவ் பண்ணுறாங்கல்ல, என்ன தெரியல. அப்படியே நகரத்துப்புற வெளியே வர்றோம் பார்த்தா நம்ம கிராமத்து பக்கத்துலேயே வந்துட்டாங்க. நல்லா விவசாயம் பண்ண இடங்கள்லாம் எப்படி கிடக்கு பாருங்கள். தரிசு நிலமாக கிடக்கு. எல்லாம் நம்ம வாக்கிங் நமக்கும் விட முடியலை. ரிலாக்ஸ் அந்த இடங்களை தான் வாக்கிங் போவேன். வாக்கிங் போதெல்லாம் பழைய கால சிந்தனைகள், பழைய கால ஞாபகங்கள்லாம் வரும். அதனால தான் உங்களுக்கும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். என்னடா ஒரு விஷயம்லாம் ஒன்றும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் இப்படி மாறி வருதுன்றதான் விஷயங்க. காலங்கள் மாற எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.